வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் 2ஆம் தாளில் வினா எண் 38ல் வந்து 3 விதமான கேள்வி வந்து கேட்பாங்க. அதாவது 3 விதமான படிவம் நிரப்புதல் வந்து கேட்பாங்க. அந்த 3 படிவமே தனித்தனி வீடியோவாக போடலான்னு இருக்கிறேன். மாணவர்களுக்கு மிக பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த படிவத்தில் முழுவதுமாக 5 மதிப்பெண் எப்படி வாங்கலாம், எதெல்லாம் எழுதணும், எந்த இடத்துல நம்ம நிரப்பக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு வினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைமதி தனது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 1000 பணம் எடுக்க தேர்வர் தன்னை நிறைமதியாக பாவித்து படிவத்தை நிரப்புக. அந்த தேர்வர் நிறைமதியாக தன்னை பாவித்து இந்த படிவம் ஏதாவது ஒரு பேர் கொடுப்பாங்க. அந்த படிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் எடுக்கும் படிவம் இப்படி தான் இருக்கும். வினா எண் 38ன்னு போட்டிருக்கோம். சேமிப்பு வங்கி கணக்கு எண் அப்படின்னு மேலே ஒரு சின்ன கோடு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து வங்கி கணக்கு எண் ஏதாவது ஒரு 7லேருந்து 8 டிஜிட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 20ன்னு ஒரு கோடு போட்டு 20ன்னு மட்டும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தேதி எழுதணும். என்னைக்கு நீங்கள் தேதி எழுதுறீங்களோ, பரிசு எழுதுறீங்களோ அன்னைக்கு தேதியை போட்டுக்கலாம். 18/3/2019ன்னு போட்டிருக்கேன். அதேமாதிரி சைடில் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் தேதி போடணும். 18/3/2019. கீழே வந்து ஒரு கோடு போட்டு வங்கின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இதில் வந்து நீங்கள் தமிழில் ஏதாவது ஒரு வங்கியினுடைய பெயரை வந்து எழுதணும். உதாரணத்துக்கு SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா SBIன்னு போடுவாங்க. இந்தியன் ஓவர்சீஸ்னா IOBன்னு போடுவாங்க. அந்த மாதிரி ஆங்கிலத்தில் வந்து போடக்கூடாது. தமிழில் முழுவதுமாக பேர் எழுதணும். வங்கி டேஸ் போட்டு எனக்கு அல்லது இதனை கொண்டு வருபவருக்கு அப்படிங்கிறதுல தேர்வர் தன்னை நிறைமதியாக பாவித்து தான் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இடத்துல வந்து நிறைமதி அப்படிங்கிற பேரை வந்து அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த பேரை வந்து எழுதணும். தொகை கொடுத்துருப்பாங்க, 1000ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ரூபாய் டேஸ் வழங்குக அப்படிங்கிறதுல என்ன தொகை கொடுத்துருக்காங்களோ அந்த தொகை எழுதணும். 1000 மட்டும் அப்படின்னு எழுத்தால் எழுதுகிறோம். அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்து அந்த பாக்ஸில் வந்து ரூன்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்து தொகையை வந்து அந்த எண்ணால் எழுத வேண்டும். 1000ன்னு போட்டு 1 போட்டு கமா போட்டு 3 0 1000ன்னு போட்டிருக்கோம். கீழே வந்து இப்பணம் எனக்கு எடுக்கும் சீட்டு மூலமாக கணக்கு வைத்திருப்பவரை தவிர மற்றவர்கள் 1000 ரூபாய் வரை மட்டுமே பணம் எடுக்க முடியும். 1000 ரூபா வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பணம் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க மட்டும்தான் எழுத முடியும் இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் எதுவும் எழுத தேவையில்ல. கணக்கு வைத்திருப்பவர் அப்படின்னு சொல்லி சைடில் ஒரு பேர் இருக்கு. அதுக்கு மேலே வந்து உங்களுடைய கையெழுத்தை போடணும். கையெழுத்து அப்படிங்கிறது நிறைமதி தான் அந்த படிவத்தை நிரப்புறாங்க. அதனால நிறைமதி அப்படிங்கிற கையொப்பத்தை வந்து அந்த இடத்துல எழுதணும். அந்த பேர் எழுதுறது வந்து புரியுற மாதிரி எழுதுங்க. நிறைமதின்னு கையெழுத்துல தானே போட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலேயோ அல்லது புரியாத மாதிரியோ என்ன செய்யக்கூடாதுன்னா கையொப்பம் வந்து எழுதக்கூடாது. தூய தமிழில் தான் கையெழுத்து இடணும். மொத்தம் 4 இடங்கள். மேலே வந்து கணக்கு எண், அடுத்ததாக 2 இடங்களில் தேதி, ஒரு இடத்துல வங்கியினுடைய பெயர், மற்றொரு இடத்துல பெயர், அடுத்து 1000ன்னு எழுத்தால் ஒரு தடவை எழுதுகிறோம். 1000ன்னு அந்த பாக்ஸில் எண்ணால் எழுதுகிறோம். கீழே கணக்கு வைத்திருப்பவர் கையொப்பம் அப்படிங்கிறதுல நிறைமதி யாரோட பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த பேர் எழுதுகிறோம். இந்த 7 விஷயங்கள் மட்டும்தான் எழுதணும். வேறு எந்த இடத்துங்கள்லையும் வந்து நீங்கள் படிவத்தில் வந்து நிரப்புதல் கூடாது. உங்களுடைய தேர்வு எண்ணையோ உங்களுடைய பெயரையோ எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா எழுதக்கூடாது. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.